தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். திரு அரவிந்த், தற்போது இந்த சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுதான். இது ஏற்கனவே மற்ற சட்டப்பேரவைகளில் அப்படித்தான் பின்பற்றப்படுகிறது என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகை தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பின்பற்றப்படுகிறதா? இதுல முதல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ஆந்தம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து நம்ம இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் அந்தந்த மாநிலங்களுக்கு என ஒரு அரசு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு இருக்கு. சோ கவர்னர் இன்னைக்கு சொல்றது எவ்வளவு ஒரு வியர்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னா, கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்திலயும் நீங்க இது நேஷனல் ஆந்தம் பாடணும், கடைசிலையும் பாடணுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனடியா ஒரு முறை தேசிய கீதம் பாடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் இந்த செரிமனி முடிச்சதுக்கு அப்புறம், கவர்னர் அட்ரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் நேஷனல் ஆந்தம் பாடணும், தேசிய கீதம் மீண்டும் ஒரு முறை பாடணும் அப்படிங்கறத அவரோட வாதமா இருக்கு. இது எப்படி ரொம்ப ஆடா இருக்கும் பாருங்க. ஒரே தேசிய கீதத்தை ஆரம்பத்திலையும் பாடணும், எண்டிலையும் பாடணும் அப்படிங்கிறாரு அவரு. ஆனா தமிழக சட்டப்பேரவைக்கு ஒரு மரபு இருக்கிறது. தமிழகத்துல என்னன்னா, ஆரம்பத்தில் தேசிய கீதமும் எண்டுல நேஷனல் ஆந்தமும் பாடுறாங்க. அதனாலதான் 2 பாட்டு இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு பாட்டும் தேசிய கீதமும் இருக்குங்காட்டி இரண்டுக்கும் உரிய முக்கியத்துவமும் அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இது தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. இதுதான் முதல் முறையாகவோ இரண்டாவது முறையாகவோ இந்த நடைமுறை கிடையாது. தமிழக சட்டப்பேரவையில் இதுதான் மரபு. ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் 2 பாட்டுக்கும் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு மரபை தமிழக சட்டப்பேரவையானது வரையறுத்திருக்கிறார்கள். அதை தான் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். எனவே திடீரென தமிழக ஆளுநர் இல்லை, நீங்க ஆரம்பத்திலையும் தேசிய கீதம் பாட வேண்டும், இறுதியில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது ஒரு நடைமுறைக்கே ஒவ்வாதது என்பதுதான் தமிழக சட்டப்பேரவையின் மரபாக இருக்கிறது. அதைத்தான் தமிழக அரசானது மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது ஆளுநருக்கு கடந்த முறையே தெரியும். இது புதிதாக நடைபெறவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. எனவே இதற்கான சாராம்சம் என்ன? ஏன் ஆளுநர் இன்று மீண்டும் இதனை செய்திருக்கார் என்றால், தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த உரையை அவர் வாசிக்க தயாராக இல்லை. அதற்காக ஒரு காரணத்தை தேடுகிறார். அந்த காரணமானது இதனை பயன்படுத்தி அந்த உரையை வாசிக்க கூடாது, அதிலிருந்து பாய்காட் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் தற்போது இதனை இப்படி நடந்திருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது. ஆனால் இது ஆளுநர் பதவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதனை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் பதவியானது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதனை அவர் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து இது போல ஆளுநர் விசஸ் மாநில அரசுகள் என்ன இந்த ஒரு மோதலானது தொடர்ந்து நடைபெற்றுதான் வரும். பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். ஆளுநர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கே ஒரு அறிவுரையும் வழங்கி இருக்கிறார்கள். அதனையும் மீறி தொடர்ந்து ஆளுநர் இது போல செயல்பட்டு வருவது ஆளுநர் பதவிக்கான அந்த மாண்பை கெடுக்கும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடு இது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி அரசியலமைப்பில் தேசிய கீதம் முன்பும் இசைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கா? அரசியலமைப்பு என்ன சொல்லுது? தேசிய கீதத்துக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. பொதுவாக எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அந்த ப்ரொசீஜர் படி எந்த அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த அரசு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதுதான் விதி. எனவே தமிழக அரசு தமிழகத்தில் அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுக்கு என ஒரு மாநில பாட்டு கிடையாது. தமிழகத்தில் இருக்கிறது, ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறது. எனவே இந்த ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்தும், ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது நடைமுறை. இதில் எந்த இடத்திலும் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை. முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம். எனவே 2 பாட்டுக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மரபாக தொடர்ந்து தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போதும் அதுதான் நடக்கிறது. எனவே முதலிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், இறுதியிலும் பாடப்பட வேண்டும் என்பது நடைமுறைக்கும் ஏற்றதல்ல. ஏனால் 2 பாட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை முதலிலும் ஒரு பாட்டை இறுதியிலும் பாடப்பட வேண்டும் என்பது இது எந்த இடத்துல இது அவமரியாதை ஆளுநர் கூறுகிறார் என்று தெரியல. ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும், அந்த உரையை படிக்க கூடாது, அதுக்கு ஒரு சாக்கு சொல்லணும், அதுக்கு இந்த ஒரு சாக்கு சொல்லிட்டு அவர் போற மாதிரி தான் தெரியுது. இது அரசியல் சாசனத்துக்கோ எதற்கும் மீறியதாக தெரியவில்லை. தேசிய கீதத்திற்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அந்த அவையிலும் ஈவெண்ட் முடியும் போது அந்த பாட்டு பாடப்படுகிறது. எனவே இது எந்த இடத்திலும் அரசியல் சாசனத்துக்கு விதிமீறல் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் ஆளுநர் செயல்பட்டு இருப்பதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளது. ஏனால் ஒரு மாநில அரசு எழுதி கொடுத்த உரையை அவர் மீண்டும் ஒரு முறை படிக்காமல் சென்றிருப்பதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதை அவர்தான் உணர வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த்.